உக்குளமரசுல தீவர் வேதி வரப்பட்ட வேசாசி வில்லி வஞ்சி சுனிவனா அறுபட்டு திருவட்டு புத்திரங்க பூமியில் குதித்து போவே சுவா கல்லுருளை கருமலை உருளை ஓவம் கொண்ட காலமாமுனி உருளை வலது கால தேங்காய்க்கு மேலே அப்படி வெட்டி கிடங்கும் அப்படிதான் இங்கிலி மாலையும் சங்குருளை சக்கரமுருளை சூடமுருளை சுடுகாடு உருளவா கருடி மண்டலி கபால வைரவா ஒரு கையை சூளமும் நீலச்சடையும் மிருவுக்கு விட்டு தேங்காய் வந்து கவுண்டு தான் விட மிது ஒரு மந்திரஞ்சல் ஆடிக்கொண்டிருக்கான். என்ன பிரச்சனை பெரியவரா? சாடு சாடு தாவி தாக்கு தாக்கு இவர் பரவர முறை எறி இந்தா சகல மருந்து மந்திர மாரண தம்பனன் இவர் மேல் அணுகாமல் தெய்வம் ஆடுவே இல்லை. தெய்வம் கோயிலுக்கு போயிருந்து மந்திரம் சொல்லக்குள்ள இருந்த தெய்வம் ஆடு வல்லமை உண்டு. உங்களோட உடம்புல ஒரு தெய்வீகமானது ஒன்று இருக்குது, கலை ஒன்று உருவாகும். அதான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன், நான் தெய்வங்கள் கட்டுப்பட்டு இருக்கிற வேளையில் நீங்கள் அந்த இடத்துல நிற்கக்கூடாதுன்னு சொன்னேன். எனக்கு வந்து சரியாக இருந்துச்சு சனவுக்கு மாதிரியா இது கடைசியில் தான் 3 வரும். எத்தனை மட்டிக்கு 4 5 தேங்காய் வச்சேன், 2 தேங்காய்னா 3 தேங்காய் வெட்டுனேன். 3 தேங்காய் உண்டு. 3 தேங்காய் உண்டு. அடுத்தது அது ஒரு முறை உண்டு, அது வெட்டின பாதியை வச்சு காளியை கூப்பிட்டு வெட்டுறது. ஒரு சவுண்டை நல்லா நோட் பண்ணுங்க சரியோ. இங்கே பாருங்க. குமுருகையில் சக்கரமும் பரமசிவன் வாசலிலே திருக்குத்தாடியவளை திருநடனம் புரிந்தவளை அன்று அல்லடி அம்மா திருக்குத்து இன்று இங்கு ஆடு ஆடு அன்று அல்லடி அம்மா திருக்குத்து இன்று இங்கு ஆடு ஆடு பாடு. முன் வீட்டிலையும் நாங்கள் கத்தக்கூடியாக்கள் ஒரு தெருவில்லை, ரோட்டிலையும் ஒரு தெருவில் கத்துறதுக்கு. அப்ப இது எங்க இருந்து வந்த சத்தம்? உங்களுக்கும் தேங்காய் வட்டக்குள்ள ஒரு சத்தமும் இல்லை, ஒரு அசம்பாவமும் இல்லை. இவருக்கும் தேங்காய் வெட்டும் போது ஒரு அசம்பாவம் இல்லை. இவருக்கு மட்டும் தேங்காய் வெட்டும் போது ஒரு பெண் குரல் உண்டு. ஏன் வந்தது? இனி ஒருத்தர் மாட்டாங்க கூட்டியே வரல ஒரு தேவினி. ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் இப்போ ஒரு இடத்த நாங்கள் போய்கொண்டிருக்கோம். எங்கன்னு சொன்னால் ஒரு கடை கொண்டு போய்கொண்டிருக்கோம். 9 தேங்காய் நாங்கள் தேங்காய் கொண்டு வர மறந்து வைத்தோம். அப்போயும் சொன்ன வேறுரா பாய். அப்போ நான் யோசிச்சு பார்த்தேன், என்னத்தையோ கொண்டு வர சொன்னட்டு. அப்போ தேங்காய் வந்து 9 தேங்காய் வந்து கொண்டு வர சொன்னவர். அதே இதில் இன்னொரு மற்ற பொருள்லாம் கொண்டு வந்தாங்க. அப்போ வந்து கற்பூரம் ஒரு பெட்டி வந்து மாதிரி சொன்னாங்க. இப்போ அது வாங்குறதுக்காக வேண்டி தான் நாங்கள் இப்போ போய்கொண்டிருக்கோம். வாங்கப்புறம் அது மட்டும் இல்லை, இப்போ என்னென்னு சொன்னால், இப்போ எனக்குள்ளேயோ இல்லை வந்து மிதுவுக்குள்ளேயோ இல்லை சனவுக்குள்ளேயோ ஏதாவது ஒரு ஆத்மாக்கள் பேயின்ற ஒரு நடமாட்டம் இருக்கும்னு சொன்னால் ஒரு வித்தியாசமாக வந்து நடந்து கொள்வாங்களாம். அது அந்த என்னோட அந்த சிலம்போ இதை வச்சு பார்க்கல தெரியுமா சொன்னார். அப்போ யார் ஆடப்படான்னு தெரியல. இப்போ நான் ஆடணும் அதுக்கெல்லாம் சந்தர்ப்பம் இல்லை. இந்த மனசை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு இப்போ அந்த டைம்ல உனக்கு சின்ன காயங்கள் பிளட்டுகள் இது வந்து இருந்தா பார்வையாளர்கள் ஈஸியாக இருந்தீங்க. சரி, காயங்கள் இது வந்து தனியாக இல்லை. தேங்காய் அந்த கடையில் இருந்தானே இங்கே இருக்கும் மாதிரியே இல்லை. தேங்காய் இப்போ பெருசாக கடையில் இருக்கும் மாதிரியே இல்லை. கேட்டுப்பாமே தேங்காய் இருக்கா? தேங்காய் இருக்கா? தேங்காய் இருக்கா? 2 கணக்கு 9 வேணும். 9 தானே மக்களே. இப்போ இலங்கையில் தேங்காய் தட்டுப்பாடு மக்களே, அதான் பிரச்சனை. விளங்கல உரிக்காம எடுத்து போய்யா? உரிச்சிருக்கேன் பரவாயில்ல. இருக்கா அவங்கள்ட்ட உரிக்காம? தேங்காய் கொடுக்கறது யோசிக்கலனே. தேங்காய் இல்லையே இப்பனே. எவ்வளவு தேங்காய் இப்போ? 200 ரூபாண்ணே. மகளே பாருங்க, தேங்காய் ஒன்று வந்து 200 ரூபா. டக்குன்னு ஓன பண்ண செய்யலாம், வீட்டை எடுத்துலாம் டக்குன்னு. அது தெரிஞ்ச வீடு ஒன்று அங்கே தேங்காய் இருக்கு, எடுத்துடலாம். அப்படி செய்வோமா? இல்லாட்டி அக்கா தேங்காய் இருக்கட்டும், நான் வாரேன் அங்கே ஒரு திருக்கி. சரியா தேங்காய் இல்லாட்டி வாரம்மா. எனக்கு கற்பூரம் மட்டும் ஒரு பெட்டி தாங்களாம். எவ்வளோ அக்கா?
இல்லை இது ஓகே சரியா என்ன ஓகே. ஓகே கற்பூரம் ஆயுதம் கற்பூரம் 350 ரூபாய். ஓகே மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் நாங்கள் காரை ஒரு 100 ரூபாய்க்கு பெட்ரோல் செலவழித்து போனோம்னு சொன்னால் என்ன அப்போ 9 எத்தனடா 16 18 1800 ரூபா 1700 ரூபாலாம் அடைவோம் நாங்கள். அது தெரிஞ்ச வீடு அந்த இடத்துல தருவாங்க இலவசமாக. அதாவது மக்களே இப்போ நாங்கள் சமையலுக்கு உண்மையிலேயே காட்டுக்குள்ளே காசு கொடுத்து தேங்காய் வாங்கியிருக்க அங்கே புலனில் வாங்கியிருக்க தேங்காய் என்ன விலை தெரிஞ்சிருக்கும். நார்மலாக தெரியும்டா விலை விட தான் தேங்காய்க்கு ஓ விலை தெரியும். ஆனால் இப்போ டக்கடை வந்து 900 ரூபாக்குள்ளே என்னடா அது அப்படின்னுமா ஏன்னே இப்போ அவங்க வந்து கூட்டிச்சு விடல மக்களே இதான் நார்மலான விலை. உங்களுக்கு தெரியும் இலங்கையில் தேங்காய் தட்டுப்பாடு இப்போ அதிகம். காரணம் என்னடா குரங்கு தொல்லையாம் குரங்கு தொல்லைன்னு காரணமா அப்படி சொல்லி சொல்லி வெளிநாட்டு ஏற்றுறாங்க வெளிநாடு ஏற்றுறாங்க அவங்களுக்கு. ஓகே இப்போ நாங்கள் தெரிஞ்ச இடத்துக்கு நாங்கள் போய் கொண்டிருக்கோம். தேங்காய் டைமுக்கு வரோம்டா போய் இது அதான் கோல் எடுத்து சொன்னால் எடுத்து வச்சுப்பாங்க என்ன. ஓகே மக்களே இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாங்க இப்போ ஒரு வீட்டில் வந்து இப்போ தேங்காய் ஆஞ்சி இப்போ உரிச்சு கொண்டிருக்கோம். எங்கே உரிச்சி தேங்காய் தாய் இப்போ முடியோட வச்சு தான் நாங்கள் உரிச்சிக்கோம். ஏன்னா இப்போ முடிச்சோட தானே வேணும் என்ன கடையில் வாங்குற விட இப்போ இது எங்களுக்கு வந்து இலவசமாக கிடச்சிருக்கு என்ன 2 4 5 நான் உரிக்கியா என்ன கஷ்டமா இருக்கு உரிக்கோடலண்டா நீ உண்ட உரியன் கடை மொத காடு என்ன தேங்காய் மரிக்கணும் ஊற்றி கிளப்பலாம்டா முடிஞ்சு தான் அடிக்கணும் பாபம் ரவணி பாபம் அடு மக்களை இங்கே பாருங்க எப்படி கஷ்டப்படுறான்னு இருக்கு என்ன வச்சு கொடுங்க இஞ்சி தேங்காய் இது பாருங்க நம்மளோட வெப்பு அன்னைக்கே சனு கோல் அடிக்காண்டி டைம் ஆயிட்டு எங்கடா போயிட்டானு தேங்காய் அதான் நாங்கள் ஏறி ஏற்பட்ட இடங்கள் தான் சரி அவங்கள்ட்ட கேட்டு அவங்ககிட்ட என்ன உரிக்கிற இடம்தா வீட்டுக்காரங்கிட்ட உரிக்கிற தேங்காய் இடம் உரிச்சு போடுவோம். தேங்காய் பாருங்க மக்களே அதில் ஃபோன் பண்ணிங்க அனுப்பிச்சு ஒன்று செய்யாம வைக்காண்டு பாருங்க இப்படி உரிக்காண்டு நிறைய பேரா என்னோட பவிஷ்ய மனுஷன் பிளக் சொன்னாங்க அனுப்பிச்சு சமைக்க சொல்லிட்டாண்டி அதான்டா நீ செய்யறாப்ப சமையலை விட பயங்கர ஓ தெரியுது அவர் வீடு உனக்கு வேறுக்கலண்ணே உனக்கு வேறுக்கல வேறுக்கல போனாக்களை கால போனாக்களை காலண்டு விடுவாங்க ஐயா யோசிக்க போறாரு டைம் ஆகுதானே சணுவம் பிட்டு தந்து பார்க்குறாங்க. ஓ உங்களோட போனுங்க என்ன ஒன்று வைக்கிறீங்க அடிச்சு சொல்லுங்க அப்படின்னு சனு குரல் இருக்கண்ணே சொல்லு தான் பாரம் உண்டு. சனு நாங்கள் என்ன தேங்காய் உரிக்க வர இடத்துல போய் ஆஞ்சி உரிச்சு தோடி வரோமா சரி சரி ஓகே என்னையா வேண்டாம் பேருக்கல்லண்ணே பேதான் இல்லை தாயிரா அண்ணாட பிறகு என்ன குடும்பம் எடுத்துக்கிறா சரியா இருக்கு நானும் காட்டோடி வந்து ப்ரோ என்ன விடுது ஓகே இன்னும் ஒரு தேங்காய் கடை உரிக்கிறதுக்கு என்ன இதை உரிச்சு எடுத்தா மிட்ட கரைக்கும் தேங்காய் இல்லை 10 தேங்காய் வண்டி எடுத்தா இந்தியா ஓ செருப்பால் அடிப்பாங்க பரவாயில்ல அடித்தாலும் பரவாயில்ல விடலாம்டா தேங்காய்க்கு விழானி ஒருக்கா அடித்தாலும் பரவாயில்ல விடு தேங்காய் வாங்கிட்டு போயிடலாம்
மக்களே இவ்வளோ தேங்காய் வந்து இப்போ என்ன மொத்தமாக தரமாட்டாங்க ஒரு இடத்தையும். ஓ தரமாட்டாங்க, என்ன தோப்புன்றதாலே தராங்க. தராங்க. இதுல வியாபாரி மார்க்கெட்டை கொடுக்க மாட்டாங்க. ஓ முழுதையும் பிச்சுட்டு போய் தான் நல்றா இல்லை சரிண்ணா. ஓகே ஜெயிச்சுட்டோம்மாரா. இருக்கண்ணி உரிக்கிறல்ல முடிச்சு வேணுடா. ஜெயிச்சுட்டோம்மாரா. சரி ஓகே 9 வெங்காயம் இன்னொன்று கிடக்கு யானே அவ்வளோ 9 9 காணும். சரி ஓகே ஓகே மகளே இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு தேங்காயை கொண்டு வந்துட்டோம். என்ன தேங்காய் வந்து ஐயா முடிச்சு விட்றா பாருங்க. அதெல்லாம் வந்து அழகாக சூட விடுமே ஐயா. அதான் சரி தும்போல இருந்தால் தேங்காய் வெட்டுனா கவுளும். அதான் சரியா வெட்டுனா தான் வெட்டுற நேரம் அதான் தேங்காய் பறக்கணும். இது பிறகு வந்து தடை வெட்டுறேன் வைத்து போய் பிறகு உங்களை கடைப்படியில் வச்சு எந்த கடைப்படி நம்மளை வீட்டு கடைப்படி அவிடத்து அங்கால வரலண்ணே. இல்லை இல்லை நாங்கள் உரிச்சு நாங்கள் ஆஞ்சி தேங்காய் எங்காஞ்சி இது ஒரு இடம் தெரிஞ்ச வீட்டில் முடிச்சு உங்களுக்கு பழையதான் நிறைய செஞ்சுண்ணே. இப்போ என்ன செய்யாடா எங்களுக்கு அறிஞ்சுமே நாங்கள் அது தீட்டிக்கலண்ணே. இந்த 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 பக்கம் வச்சு தான் அப்படி வெட்டணும். இந்த பக்கம் சீவி போடுதான் மற்ற பக்கம் சீவி போடும். அப்போ லேசாக இருக்கு. சில பேர் என்ன இருந்தால் இப்படி பிடிச்சி இப்படி சீவுற அது வேலைக்கு அவ்வளோ இது இல்லை. நல்ல வேலை பிள்ளையாரண்ணே தேங்காய். ஓகே மகளே இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நேரம் கிட்டத்தட்ட இப்போ 8 மணி ஆகிட்டு. காரணம் என்னன்னு சொன்னால் வந்துட்டு ஐயாவை தேடி இன்னொரு டீம் ஒன்று வந்ததுன்னு அவனா சொன்னாங்க. சரி ஓகே அவங்கள செய்துட்டு போங்க ஆக்கிட்ட இருந்த ஒரு மாதிரியா இருக்க வந்து என்னய்யா அப்போ களுவாஞ்சூர் நினைக்கிறேனே களுவாஞ்சூர்லேருந்து வந்து போகிறதீவா போரிலிக்கிற ஒரு அம்மாவும் ஒரு மகனும் வந்து இங்கே ஏதோ செஞ்சுட்டு போகிறாங்க. அப்போ நாங்கள் வெளியில இருந்தாங்க. அதனால் இதில் பக்கத்தில் ஒரு கோவிலில் வந்து ஸ்பீக்கர் விளைஞ்சதுன்னு அப்போ நேரடியாக போய் சொல்லி தந்தாங்க. இப்படி ஒரு வீடியோ ஷூட் எடுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு உதவி செய்யுங்க ஏன்னா கொஞ்சம் நிப்பாட்டி வைங்க கொஞ்சம் இல்லை அவங்க வந்து ஓகே சொல்லி ஸ்பீக்கர் வந்து நிப்பாட்டிட்டாங்க. இப்போ தான் வந்து எங்களுக்கு சரியான நேரம் அமைஞ்சிருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து எல்லாமே தேங்காய் எல்லாம் வச்சு ஒரு மடை கொண்டு வச்சிருக்கு. பார்க்க வந்து பயங்கரமாக இருக்குது. வாங்க அதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டுக்கு பாருங்க மக்களே மடை வந்து எப்படி வச்சுக்கிட்டு பார்த்துல அப்படி இருக்கண்டு. இப்போதான் இந்த முழு அழகுமே தெரியுது. பார்க்க வந்து பயங்கரமா இருக்கு. சரி ஓகே இப்போ என்னையா செய்யப்படும்? இப்போ முதலாவது ஒரு ஆளுக்கு கடை வெட்டி அரைக்கூடு கட்டுறது, பிறகு திரும்ப 2வது ஆளுக்கு கடை வெட்டி 2வது ஆளுக்கு அரைக்கூடு கட்டுறது, 3வது ஆளுக்கு கடை வெட்டி 3வது அரைக்கூடு கட்டுனா. ஓகே நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓ சரி நான் வாரேன். முதல்ல ஏதாவது நானே முன்னுக்கு போகிறேன். உள்ளே வரணுமா? இல்லை இல்லை தேங்காய் வழியிலானே. இந்த வலது காலை எடுத்து வைக்க சொல்லுவேன் நான். நேரம் வலது காலை எடுத்து வைக்கணும். சரியா? ஓம் அடலுக முகா திரிகடவித கடை அட்டமனாக அட்டட்ட கவசமும் முப்பட்ட கட்டுகளும் தெருத்தில் உடையட்டு அமரதய முக்கன் பழைய குமரா சகல மருந்து மந்திர மாரண தம்பன தடேர்வட்டு போவே சுவா. ஓம் அடலுக முகா திரிகடவித கடை அட்டமனாக அட்டட்ட கவசமும் முப்பட்ட கட்டுகளும் தெருத்திட உடையட்டு அமரதய முக்கன் பழைய குமரா சகல மருந்து மந்திர மாரண தம்பன எல்லாம் தடையர்பட்டு போவே சுவாக. வலது கால கட்டி கிடங்க கத்திக்கு மேலால அப்படி போங்க. திரும்பி பார்க்கக்கூடாது. திரும்பி பார்க்க அவர் தெரியும். ஓம் அடல் முகா திரி கடவித கடை அட்டமனாக அட்டட்ட கவசம் முப்பட்ட கட்டுகளும் தெரித்திட குடியேற்றுவாக பலவராய முக்கன் பழுகிறை குமரா சகல மருந்து மந்திரம் மாறன தம்பன இவைகள் எல்லாம் தடையர்பட்டு திரும்பி பார்க்கக்கூடாதா? ஓம்பாட நந்தி இப்படி நனிட்டு எறியற முகத்தில் ஓமா மன்ற மந்திரத்தை உச்சரித்து நந்தி சுரானை. ஓம்பாட நந்தி இப்படி நனிட்டு எறியற முகத்தில் ஓமா மன்ற மந்திரத்தை உச்சரித்து நந்தி சுரானை. ஓம்பாட நந்தி இப்படி நனிட்டு எறியற முகத்தில் ஓமா மன்ற மந்திரத்தை உச்சரித்து நந்தி சுரானை. நானை சரி அப்படியே வாரம் அப்படியே காட்டுங்க.
இடுப்பில் கட்டுவோமா? இந்த மலைக்கு வரும் சாசி வில்லி வஞ்சினை சூன்யம் எல்லாம் இவர் மேல் அணுகாமல் கட்டு கட்டவே சுவாகமும் கட்டு வருஷம் கட்டு ஆனந்த மூர்த்தியை கட்டு திரு பரமேஸ்வரியை கட்டு. இந்த மலைக்கு வரும் சாசி வில்லி வஞ்சினை சூன்யம் எல்லாம் இவர் மேல் அணுகாமல் கட்டு கட்டவே சுவாகம். உங்களுக்கு இருக்கணும்னு சொன்னால் இந்த தொங்கலை பிடிக்க இழுத்தா வரும். உங்களுக்கு அந்த இறுக்கி கட்டணும் தானே இந்த நெய் திரும்பி அவுட்டுப்பட்டு திரும்பி கட்டணும். உங்களுக்கு இருக்கிறேன் வரும். அந்த முத்தியை கட்டு திரு பரமேஸ்வரியை கட்டு. இந்த மலைக்கு வரும் சாசி வில்லி வஞ்சினை சூன்யம் எல்லாம் இவர் மேல் அணுகாமல் கட்டு கட்டவே சுவாகம். ஓம் கட்டு விடுக்கும் நாளை கட்டு ஆனந்த முத்தியை கட்டு திரு பரமேஸ்வரியை கட்டு. இந்த மலைக்கு வரும் சாசி வில்லி வஞ்சினை சூன்யம் எல்லாம் இவர் மேல் அணுகாமல் கட்டு கட்டவே சுவாகம். ஓம் கட்டு விடுக்கும் நாளை கட்டு ஆனந்த முத்தியை கட்டு திரு பரமேஸ்வரியை கட்டு. இந்த மலைக்கு வரும் சாசி வில்லி வஞ்சினை சூன்யம் எல்லாம் இவர் மேல் அணுகாமல் கட்டு கட்டவே சுவாகம். உங்களை பரம்பரையில் தெய்வமான இல்லையாங்களா? இல்லை புத்தகம் இல்லையா? இல்லை நல்லா தெரியுமா? ஒரு தரம் இல்லையா? ஞாபகம் இல்லாமல் இல்லை. அப்படி கேட்டு பாருங்க. கொஞ்சம் யாரும் தெய்வமாக அப்படி யாருமே வச்சாங்களா? ஏதாவது தோணுதோ? தெய்வம் ஆடவே இல்லை. இந்த தெய்வம் கோயிலுக்கு போயிருந்து மந்திரம் சொல்லவங்களை கிட்ட இருந்தால் தெய்வம் ஆடிச்சு வல்லமை உண்டு. எனக்கா? ஓ கடவுளே வரவா? ஓ இனி சரி உங்களை வேலை முடியும். தெய்வம் ஆடுவான். இந்த கட்டுப்பட்ட தெய்வங்களுக்கு வெட்டும் போது பக்கத்தில் நிற்கக்கூடாது. அப்படி இருந்தால் நம்மளை அறியாமல் ஒரு தலையை விட்டுருவாங்க. தெய்வத்தை சில பேர் வந்து தெய்வத்தை நம்புறவனுக்கு தான் அந்த அருள் வரும் இல்லை. தெய்வத்தை உதாசீனம் செய்கிறவனுக்கு தான் அந்த அருள் வாரது முக்கியம். தெய்வத்தை நம்புறவனுக்கு அருள் வராது. அவனுக்கு தெய்வத்தை பற்றி தெரியும். இந்த தெய்வத்தை பற்றி தெரியாம ஒரு சில பேர் அந்த தெரியும் தானே இது என்ன சும்மாடுறாங்க அப்படி இப்படின்றவனுக்கு தான் அந்த அருள் வாரதுக்கு அந்த இறைவன் கொடுக்குறது சக்தி ஒன்று தான். அது உங்களோட உடம்புல வரும். அப்படி சொல்றேன். அது வாரம் நமக்கு நல்லது தானே, உடம்புக்கு பாதுகாப்பாக இருக்கும். தைரியம் தானா மனசுல இருந்து இதுக்கும் வராது. இப்போ அடுத்தது யாருக்கு வெட்ட போறேன்? சனு சனு கற்பத்தையில் பற்ற வைக்கலாம். வலது கால அடி கலக்கணும், திரும்பி பார்க்கக்கூடாது. அரிசிவமாகாளி வெட்டு எக்கால தேவி அனலிடு வராகி அகப்பட்ட உத்த குடியனை அடியடி தேவி மந்திர சிவங்களை வெள்ளடி தேவி வெல்லும் படையலை விலக்கடி தேவி வெல்ல வந்த அனுமானை துரத்தி அடி கல்லூரில் கருமலையூரில் கோபம் கொண்ட காலமாமுனி ஊரில் சங்கு சக்கரம் கொண்டு சர்வ ஈஸ்வரன் ஊரில் மாங்கல்யம் கொண்டு மாலை கண்ணி ஊரில் இவர் பேரில் வில்லி விட்டவன் பின்கண்டால் தட்டி நரவழி கொள்ளு நான் தருகிறேன் சக்தி முத்தி சங்கார வராயி பூத்து வெளிக்கிறங்கி புதுக்கிணற்றில் நீராடி பூசைக்கு வந்தவளை பூமாதேவி தாயை மாரணங்களை மாரடித்திடு தம்மனங்களை தட்டி மிதித்திடு மோகனங்களை மோதி கிழித்திடு அரிசிவ பூமாதேவி தாயே சர்வதடையும் அறுவட்டு போகவே சுவாக. அரிசிவமாகாளி வெட்டு எக்கால தேவி அனலிடு வராகி அகப்பட்ட ஊத்த குடியனை அடியடி தேவி மந்திர சிவங்களை வெல்லடி தேவி வெல்லும் படைகளை விலக்கடி தேவி வெல்ல வந்த அனுமானை துரத்தி அடி கல்லூரில் கருமலையூரில் ஓவம் கொண்ட காலமாமுனி ஊரில் சங்கு சக்கரம் கொண்டு சர்வ ஈஸ்வரன் ஊரில் மாங்கல்யம் கொண்டு மாலை கண்ணி ஊரில் இவர் பேரில் வில்லி விட்டவனை பின்கண்டால் தட்டி நரவழி கொள்ளும் நான் தருகிறேன் சக்தி முத்தி சங்கார வராயி பூத்து வெளிக்கிறங்கி புதுக்கிணற்றில் நீராடி பூசைக்கு வந்தவளை பூமாதேவி தாயை மாரணங்களை மாரடித்திடு தம்மனங்களை தட்டி மிதித்திடு மோகனங்களை மோதி கிழித்திடு அரிசிவ பூமாதேவி தாயை சர்வதடையும் அறுவட்டு போவே சுவார் கட்டிக்கடங்க கத்தி அப்படிதான். அப்படி இன்னும் கொஞ்சம் ஆவணத்தை திரும்பி பார்க்காம அரிசிவம் மகாளி வெட்டு எக்கால தேவி அனலிடு வராகி அகப்பட்ட உத்த குடியனை அடியடி தேவி மந்திர சிவங்களை வெல்லடி தேவி வெல்லும் படைகளை விலக்கடி தேவி வெல்ல வந்த அனுமானை துரத்தி அடி கல்லூரில் கருமலையூரில் கோபம் கொண்ட காலமாமுனி ஊரில் சங்கு சக்கரம் கொண்டு சர்வ ஈஸ்வரன் ஊரில் மாங்கல்யம் கொண்டு மாலை கண்ணி ஊரில் இவர் பேரில் வில்லி விட்டவனை பின்கண்டா சட்டி நரவழி கொள்ளும் நான் தருகிறேன் சக்தி முத்தி சங்கார வராய் பூத்து வெளிக்கிறங்கி புதுக்கிணற்றில் நீராடி பூசைக்கு வந்தவளை பூமாதேவி தாயை மாரணங்களை மாரடித்திடு சம்மனங்களை தட்டி மிதித்திடு மோகனங்களை மோதி கிழித்திடு அரிசிவ பூமாதேவி தாயை சர்வதடையும் அறுபட்டு போவே சுவாக. ஓம்பாள நந்தி பிடியா நீட்டை எறியல முகத்தில் ஓமாமன்ற மந்திரத்தை உச்சரித்தேன் நந்தீஸ்வரரானை இந்த ஓம்பாள நந்தி பிடியா நீட்டை எறியல முகத்தில் ஓமாமன்ற மந்திரத்தை உச்சரித்தேன் நந்தீஸ்வரரானை இந்த ஓம்பாள நந்தி பிடியா நீட்டை எறியல முகத்தில் ஓமாமன்ற மந்திரத்தை உச்சரித்தேன் நந்தீஸ்வரரானை இந்த
அப்படியே திரும்பி பார்க்கலாம் போகும் உள்ளுக்குள்ளே. இப்படி வாங்க இப்படி. அம்மா மனங்காடு உங்கள்கிட்ட வாங்க. கட்டு திருப்பரமேஸ்வரியை கட்டு இந்த மலைக்கு வரும்படி சாசி சூரியமெல்லாம் இவர் மேல் அணுகாமல் கட்டு கட்டவே சுவா. ஓம் கட்டுப்படி கட்டு அந்த மூர்த்தியை கட்டு திருப்பரமேஸ்வரியை கட்டு இந்த மலைக்கு வரும்படி சாசி மில்லி வஞ்சி சூரியமெல்லாம் இவர் மேல் அணுகாமல் கட்டு கட்டவே சுவா. ஓம் கட்டுப்படி கட்டு அந்த மூர்த்தியை பரமேஸ்வரியை கட்டு இந்த மலைக்கு வரும்படி சாசி மில்லி வஞ்சி சூரியமெல்லாம் இவர் மேல் அணுகாமல் கட்டு முத்திய கட்டு திருப்பரமேஸ்வரி கட்டு இந்த மலைக்கு வரும் சாசி வன்மை சூன்யமெல்லாம் இவர் மேல் அணுகாமல் கட்டு கட்டவே சுவா. அந்த முத்திய கட்டு திருப்பரமேஸ்வரியை கட்டு இந்த மலைக்கு வரும் சாசி வில்லி வன்மை சூன்யமெல்லாம் இவர் மேல் அணுகாமல் கட்டு கட்டவே சுவா. பரமேஸ்வரியை கட்டு இந்த மலைக்கு வரும் சாசி வில்லி வஞ்சனை சூன்யமெல்லாம் இவர் மேல் அணுகாமல் கட்டு கட்டவே சுவா. சரி இவர் கொஞ்சம் பார்க்கணும் ஐயா, அவருக்கு நம் பிரச்சனை ஐயாண்டு மூணு வட்டியாக்கி ஒன்று நடக்காது. இந்த கையை கொண்டாங்க இங்கே ஒடிங்க. இந்த கையை கொண்டாங்க ஓடி ஓடிங்க. கண்ணை மூடுங்கோ. தேங்காய் வட்டி யாரை கொடுக்கணும்? ஒரு பதில் குடிஞ்ச மாதிரி இருக்கா? பதில் குடிந்த மாதிரி இருக்கா? உண்டு இல்லை உண்டு இல்லையா? வேற மாதிரி முறையில் பார்க்கல அவருக்கு நெருக்கடி. அப்படின்னா மாலை எடுத்துட்டா பார்க்கணும் பிரிக்காண்டு அவங்களுக்கு பார்த்த மாதிரி இருக்கா. அவருக்கு பார்த்தா நல்ல மையா இருக்கா. எதுக்கு இருக்கும் பெரம்ப முடியா? அந்த அம்மா பார்த்தீங்கன்னா பெரம்ப வைக்கக்கூட என்ன தலையெல்லாம் பாதிக்கின்றாவும் பிறகு என்ன எல்லாம் சரி. ஒரு சரியானே அடுத்த ஆள் வருவான். அப்படி வரைக்கும் எதுவும் இருந்தா தேங்காய் கவுளு கவுடு வேணே தேங்காய் நூந்து தானே. அது வேலையெல்லாம் முடிச்சாச்சா பே? அன்னைக்கு கோயிலை பிடிச்சது என்ன காளியம்மாள் நீ வட்டி கழிக்கு வரை தந்தை நீ வட்டி தந்தை இவன் சொன்னாலும் எனக்கு தண்ணி அடிக்கக்குள்ளே உருவேற மாதிரி இருக்கான். உருவாண்டு சரியாண்டு தவணை பார்த்தா அப்படிதான் நீ செய்கிறாய். அது தண்ணி அடிக்கிற போச்சு என்னடா ஐயா பார்த்தது நீங்களா? சக்தி வருக வருக, சதாசிவன் வருக வருக, அதோ வராகி வருக வருக, ரிங்காசனத்தி இயமனை அழைத்து பதத்தை குத்து சலத்தை முறுக்கு என்னம்மா வராகி இயக்கு மயக்கு சத்ராரியத்தின்று ராகு கேது இதப்பட்டு நடந்தால் போலே மன்மத வானம் பட்டு சூரன் மார்பை பிளந்தால் போலே சகலம் மருந்து மந்திரம் மாரண தம்பன் கடையர்வட்டு போவே சுவா. ஓம் சக்தி வருக வருக, சதாசிவன் வருக வருக, அதோ வராகி வருக வருக, ரிங்காசனத்தி இயமனை அழைத்து வதத்தை குத்து சலத்தை முறுக்கு என்னம்மா வராகி இயக்கு மயக்கு சத்ராரியத்தின்று ராகு தேசியப்பட்டு நடந்தால் போலே மன்மதவானம் பட்டு சூரன் மார்பை பிளந்தால் போலே சகல மருந்து மந்திரம் மாரண தம்பன இதையெல்லாம் தடியர்பட்டு போவே சுவா. வலது கால தேங்காய்க்கு மேலே அப்படி வெட்டி கிடங்கோ. அப்படிதான் திரும்பி பார்க்காம அப்புறத்தை போயிருக்கும். இன்னும் கொஞ்சம் போங்க உங்களுக்கு. ஓம் சக்தி வருக வருக, சதாசிவன் வருக வருக, அதோ வராகி வருக வருக, லிங்காசனத்தி இயமனை அழைத்து பதத்தை குத்து சலத்தை முறுக்கு என்னம்மா வராகி இயக்கு மயக்கு சத்ராரியத்தில் ராகு சேதி பிறந்தால் போலே மன்மத பானம் பட்டு சூரன் மார்பை பிளந்தால் போலே சகல மருந்து மந்திரம் மாரண தம்பன இவைகளெல்லாம் தடையற்பட்டு போவே சுவா. வாங்க பின்னால் ஆடுற ஐயா கொஞ்சம் ஆடுற மாதிரி ஆள் வாங்க. அந்த தேங்காய் கவுண்டுது அதுக்குள்ள அப்படியே உங்களோட கையால் ஒரு தேங்காயும் இல்லை கவுண்டுதுண்ணே. இப்போ நீங்கள் சேக்குள்ள ஆடி இருக்கிற ஆள். மக்களே மிதுவுக்கு விட்டு தேங்காய் வந்து கவுண்டு தான் விட மிது அவர் மந்திரம் சொல்ல ஆடிக்கொண்டிருக்கான். சாந்தியக்கா வேலையை காட்டா ஏரியா தேங்காய் வட்டி நிமிந்திருந்தா பிரச்சனை முடிஞ்சு. தேங்காய் வட்டி கவுண்டது தானே. அப்போ அடுத்த தேங்காய் வட்டி தான் விலைக்குள்ளால வட்டினா அது சொல்லு கேட்கலாடி அடுத்த வேலை. ஏன்னா ஆடுற மாதிரி இருக்கிறாள் மந்திரம் சொல்லக்குள்ளே சரி ஒன்று கட்டது நிற்கும் இல்லாடி தெய்வம் ஒன்று நிற்கும்.
ஓம் ஓனங்கள் எல்லாம் முப்புறமெடுத்து சச்சிதானந்த பரமசிவனுக்கேறிய திருவாசான் என்று அறுத்தவளை அடியாருக்கு விட்ட வில்லி வஞ்சனை சூனியம் மருந்து மந்திர மோகன மாரண தம்பன இதெல்லாம் திருவாசான் என்று அறுத்தருவாய் சிவாய நம ஓம் அரஹர சிவர சிவ ரிங்கார சக்தி சிவாய நமாறு ஓம் ஓனங்கள் எல்லாம் முப்புறமெடுத்து சச்சிதானந்த பரமசிவனுக்கேறிய திருவாசான் என்று அறுத்தவளை அடியாருக்கு விட்ட வில்லி வஞ்சனை சூனியம் மருந்து மந்திர மோகன மாரண தம்பன இதையெல்லாம் திருவாசன் என்று அறுத்தருவாய் சிவாய நம ஓம் அரஹர சிவர சிவ ரிங்கார சக்தி சிவாய நமாறு ஓம் ஓனங்கள் எல்லாம் முப்புறமெடுத்து சச்சிதானந்த பரமசிவனுக்கேறி திருவாசான் என்று அறுத்தவளை அடியாருக்கு விட்ட வில்லி வஞ்சனை சூனியம் மருந்து மந்திர மோகன மாரண தம்பன் திருவாசன் என்று அறுத்தருவாய் சிவாய நம ஓம் அரஹர சிவர சிவ ரிங்கார சக்தி சிவாய நமாறு ஓம் சங்கரி பவளோடு சங்கரி திரிபுர சங்கரி பார்வதி புத்திராய பரமேஸ்வராய 4000 கோடி ஹிங்கிலியானி அரிகண்ட முருகா ஆதி நாராயணா உக்குளமாறு சுழத்தி இவர் வேதி வரப்பட்ட வேசாசி வில்லி வஞ்சல் சுனிவனா அறுபட்டு திரிவட்டு புத்திரங்க பூமியில் குதித்து போவே சுவா ரெட்டி கிழங்கப்ப பலது காலம் அப்படிதான் ஓம் சங்கரி பவளோடு சங்கரி திரிபுர சங்கரி பார்வதி புத்திராய பரமேஸ்வராய 4000 கோடி இங்கிலியானை அரியண்ட முருகா ஆதி நாராயண இவர் வேதி வரப்பட்ட வேசாசி வில்லி வஞ்சல் சூனியமெல்லாம் அறுபட்டு திரிவட்டு புத்திரங்க பூமியில் குதித்து போவே சுவா அடுத்த அடுத்தோம் அடுத்துங்கய்யா அதிலேருக்கு இருந்தேன் கடவுளே என்ன மக்கள் இது 2 தேங்காய் வடியாச்சு கற்பூரம் எடுத்து விட தேங்காய் எடுத்துட்டான் ஓ இருக்கு என்ன பிரச்சனை பெரியவரா கடவுள் இருந்தாங்க ஐயா பேய் ஒன்றும் இல்லையா இவர் அங்க பயந்தவர் அந்த பேய் வீட்டுல அண்டைக்கு கடுமையா பயந்தார் ஓம் கடுபுடி மண்டலி கபால வைரவா ஒரு கையை சூலமும் நீலச்சடையும் கிங்கிலி மாலையும் சங்குருள சக்கரமுருள சூடமுருள சுடுகாடு உருளவா தடுத்தவன் தலையுள்ள கொண்டு அர்த்தமாவீரவா நரசிங்கா அரியஷ்டவராயா சகலம் தண்ணீர் விட்டு போவேசுவா ஓம் கடுபுடி மண்டலி கபால வைரவா ஒரு கையை சூலமும் நீலச்சடையும் கிங்கிலி மாலையும் சங்குருள சக்கரமுருள சூடமுருள சுடுகாடு உருளவா தடுத்தவன் தலை கொடுத்தமாவிரவா நரசிங்கா அரியட்டவராயா சகல மருந்து மந்திர மாரண தண்ணீர் விட்டு போவேசுவா ஓம் கடுபுடி மண்டலி கபால வைரவா ஒரு கையை சூலமும் நீலச்சடையும் கிங்கிலி மாலையும் சங்குருள சக்கரமுருள சூடமுருள சுடுகாடு உருளவா தடுத்தவன் தலை கொடுத்தமாவிரவா நரசிங்கா அரியட்டவராயா சகல மருந்து மந்திரம் மாரண தம்மன் தண்ணீர் விட்டு போவேசுவா ஓம் திருபுர வைரவா சங்கார வருத்தி சகல கோடி பூதேவி பிசாசி வில்லி வஞ்சனை சூனியங்களை சாடு சாடு தாவி தாக்கு தாக்கு இவர் சத்துரு நாசமாக வேசுவாக ஓம் ஆதி மூலமான ஐயங்களையும் சவ்வங்களையும் ஆவேசி ஆவேசி பாதாள வைரவா அடி அடி இழு இழு எதிர்பட்டு விளவேசுவாக ஓம் திருபுர வைரவா சங்கார வருத்தி சகல கோடி பூதேவி பிசாசி வில்லி வஞ்சனை சூனியங்களை சாடு சாடு தாவி தாக்கு தாக்கு இவர் சத்துரு நாசமாக வேசுவாக ஓம் ஆதி ஐயங்களையும் சவ்வங்களையும் ஆவேசி ஆவேசி பாதாள வைரவா அடி அடி இழு இழு எதிர்பட்டு விளவேசுவாக ஓம் திருபுர வைரவா சங்கார வர்த்தி சகல கோடி பூதேவி சாட்சி வில்லி வஞ்சல் சூனியங்களை சாடு சாடு தாவி தாக்கு தாக்கு இவர் சத்துரு நாசமாக வேசுவா ஓம் ஆதிமூலம் ஐயங்களையும் சவ்வங்களையும் ஆவேசி ஆவேசி பாதாள வைரவா அடி அடி இழு இழு எதிர்பட்டு விளவேசுவா ஐயோ அடுத்த எங்க இப்போ சரி எடுங்க தின்னுக்கிட்டா நீ இன்னொரு தேங்காய் எடுத்தோம் கடவுளை ஒன்று அங்கே இல்லையா வேகுக்குள்ள தப்பி திருவண்ணாமலை நம்பிருந்தால் கூட சென்று நரசிங்கர் கொண்டு மாலை பண்ண அவசியம் அண்டகண்டம் கண்டது அவளை வட்டி நீ நரசிங்க வைருவா அவ்வளவு சீக்கிரம் சீக்கிரம் சென்றப்பா சென்ற சகல கடையிலும் அதோட்டும் ஓமையோட நாராயண சுவாமி நரசிங்கர் ரூபம் கொண்டு மறுப்பிழந்த மணிக்குடலை சீக்கிரம் சீக்கிரம் உஜ்ஜான சம்பன மோகன மாரண வேவ் சாசி வில்லி வஞ்சனை சூனியம் விட்டமை சென்று தாக்கு தாக்கு திருவந்திருநாளெல்லாம் புரிந்தால் போலே சென்று நரசிங்கர் ரூபம் கொண்டு மாரணம் பண்ண ஆவசா இது கல்லடு கல்லடு வயர்வயல் புட்டாயின் வெட்டு வெட்டு அண்டகண்டம் கண்டதுண்டமா அவளை வெட்டினே நரசிங்க வைரவா கவ்வு கவ்வு சீக்கிரம் சீக்கிரம் சென்றாரப்பா சென்ற சகல தடையிலும் அறுபட்டு பேசுவாங்க முடிவுட்டுற மாதிரி
ஓ இந்த கற்பூரத்தை கொஞ்சம் உடையும். இந்தாங்க. ஓம்பாடியம்மா பத்திரகாளி ஏறிய சிங்க வாகனம் அலறிய வாயும் குறுகிய பல்லும் நீல கண்ணும் நெருப்பு முகமும் அக்கினி சொரு ரூபமும் அகோர பார்வையும் ஒரு கையில் சங்கும் ஒரு கையில் சக்கரமும் பரமசிவன் வாசலிலே திருக்குத்தாடியவளை திருநடனம் புரிந்தவளை அன்று அல்லடி அம்மா திருக்குத்து இன்று இங்கு ஆடு ஆடு பாடு பாடு மோது மோது முட்டு முட்டு வடவா முகத்தின் மாயன் சகோதரியே சர்வதடை மறுபட்டு போவே சுவா. ஓம்பாடியம்மா பத்திரகாளி ஏறிய சிங்க வாகனம் அலறிய வாயும் குறுகிய பல்லும் நீலக்கண்ணும் நெருப்பு முகமும் அக்கினி சொரு ரூபமும் அகோர பார்வையும் ஒரு கையில் சங்கும் ஒரு கையில் சக்கரமும் பரமசிவன் வாசலிலே திருக்குத்தாடியவளை திருநடனம் புரிந்தவளை அன்று அல்லடி அம்மா திருக்குத்து இன்று இங்கு ஆடு ஆடு பாடு பாடு மோது மோது முட்டு முட்டு மாயன் சகோதரியே இந்தா இல்லையா சரியா விடுங்க உங்க பத்த பாதி எங்க எங்க அந்த வழுக்க மட்டும் தான் இருக்கு. சரியா சரி சரி விடுங்க உங்க இதை பட்டக்குள்ள அவர் கலக்கணும் சரியா. அவர் தான் ஆடிக்கொண்டு அதுக்காக டெல்லியில் அந்த தேங்காய் வட்டக்குள்ள தெரியுங்க. வாங்க முன்னுக்கு வாங்க. ஓம் இயம பஞ்சவாணி பாசாங்கு சக்தி திருநூர்த்தி வராயி டிங்கி டிங்கி திமிரடி திமிரடி மிதத்தளத்தி கடங்காமித்தி இயமசூடி வெட்டு ரிங்காரி ஐயங்கிளியும் பாண்டியம் வந்து சொல்ல அம்மன் திருக்கண் சிவந்து திருச்சிலம்படுத்து திருப்புவில் அடிக்க வர வர முறிமுறி ஓம் இயம பஞ்சவாணி பாசாங்கு சக்தி திருநூர்த்தி வராயி டிங்கி டிங்கி திமிரடி திமிரடி மிதத்தளத்தி கடங்காமித்தி இயமசூடி வெட்டு ரிங்காரி ஐயங்கிளியும் பாண்டியம் வந்து சொல்ல அம்மன் திருக்கண் சிவந்து திருச்சிலம்படுத்து திருப்போயில் அடிக்க முறைமுறை ஓம் யம பஞ்சவாணி பாசாங்கு சக்தி திருநூர்த்தி வராயி டிங்கி டிங்கி திமிரடி திமிரடி மிரத்தளத்தி கடங்காமித்தி யமசூனி வெட்டு ரிங்காரி ஐயங்கிளியும் பாண்டியம் வந்து சொல்ல அம்மன் திருக்கண் சிவந்து அடிக்க பரவர முறைமுறை எறிதறி இந்தா போ அங்க வர பாதி தான் கிடக்கு. உங்க மொத்த பாதி என்ன இது இப்போ நல்லா இருக்கா என்ன சொல்லணும் கதைக்கணும். இதைத்தான் சொல்கிறோம் மனத்தைரியம் இருக்கணும் பயந்தா சரி கொண்டு போயிடும். அது அவருக்கு பயந்துட்டாரு நீங்க அவர் அங்கே வந்த உடனே ஆள் கொஞ்சம் வித்தியாசமாக கடைசியில் நெஞ்சுக்கலாம் அவளை குத்தி கடும் பிரச்சனை ஆயிடுச்சு. அதை கொஞ்சம் இல்லை செஞ்சு இல்லை கூட பட்டாச்சு எனக்கு கூட போட்டா சரி இனி கூட்டி போக மாட்டேன் அப்படி இடங்களுக்கு. நீ கொஞ்சம் பின்னுக்கு போங்க அப்படி இருங்க அப்படி இருங்க சரிங்கண்ணே. ஓம் மலையா வாங்கி மாலும் 20,000 ரத்தக்கணு 20,000 வாவா வேர் மேல் ஏவப்பட்ட வேவி சாசி வில்லி வஞ்சனை சூனியவன் ஆறுகள் பட்டுப்பட்டு முருகன் தாக்கு தாக்கு அவனது உடலை பிடிங்கி உனது கழுத்தில் மாலையாகி போட்டு கொண்டு ஓடிவா வீரபத்ராயா என் சொல் மதித்து இங்கு வந்து தலைதாண்டு குத்து குத்து அறுதர் அறுபட்டு பேசுவா. ஓம் மலையா வாய்ந்த மாலும் 20,000 ரத்தக்கணு 20,000 வாவா இவர் மேல் ஏவப்பட்ட வேவி சாசி வில்லி வஞ்சனை சூனியவன் அறுதர் பட்டுப்பட்டு முருகன் தாக்கு தாக்கு அவனது குடலை பிடிங்கி உனது கழுத்தில் மாலையாகி போட்டு கொண்டு ஓடிவா வீரபத்ராயா என் சொல் மதித்து இங்கு வந்து தலைதாண்டு குத்து குத்து அறுதர் அறுபட்டு பேசுவா. ஓம் அலையா வாய்ந்த மாலும் 20,000 ரத்தக்கணு அறுதர் பட்டுப்பட்டு முருகன் தாக்கு தாக்கு அவனது குடலை பிடிங்கி உன்னது கழுத்தில் மாலையாகி போட்டு கொண்டு ஓடியா 20,000 என் சொல் மதித்து இங்கு வந்து தலைதாண்டு குத்து குத்து அறுகரு முதகளும் யாருக்கு சொல்லு கேட்கணும் இவருக்கு சொல்லு கேட்கணும் காட்டுக்கு ராஜா ஹரி வீரபத்ரு இப்போ ஓகேயா பாடல பார்த்தீங்க. ஓ என்ன இது என்னடா இது நாடிச்சிருந்தேன். ஓ ஸ்டடியா அவர் நிற்காரா ஸ்டெடியா உன வீடியோல காட்டுறவா எனக்கு தெரியாது எனக்கு தெரியாப்பா அவர் ஸ்டெடியா பரமேஸ்வரியை இந்த மலைக்கு வரும் சாசி சூன்யமெல்லாம்
வேறு மேல் அணுகாமல் கட்டு கட்டவே சுவாக ஓம் கட்டு விட்டு கட்டு அந்த முத்தியை கட்டு திருப்பரமேஸ்வரியை கட்டு இந்த மலைக்கு வரும் பேச்சாசி வில்லி வஞ்சல் சூன்யம் எல்லாம் இதன் மேல் அணுகாமல் கட்டு கட்டவே சுவாக பரமேஸ்வரியை கட்டு இந்த மலைக்கு வரும் பேச்சாசி வில்லி வஞ்சல் சூன்யம் எல்லாம் இவர் மேல் அணுகாமல் ஒரு கலையை கொண்டு வச்சு விடுறான் இவருக்கு குடிக்கு 3 நாள் வச்சு சாப்பிடுடா வச்சு சாப்பிடக்கூடாது எல்லாருமா ஓ ஆ நம்ம செய்த வேலைக்கு பின்னாடி இல்லாமல் இவருக்கு என்ன விளக்கம் ஐயா என்ன நடந்தது இவருக்கு அதான் பயன் சாப்பிடுச்சான் நம்மளை கொண்டு போயிடும் நம்ம எதையும் கண்டு பயப்படக்கூடாது தைரியமாக நிற்கணும் தைரியம் நானும் தான் பெரியவர்கிட்ட ஜாமி கும்பிட போகிற வேலையில் மனசில் அது எனக்கு போய் பழகினத்தால அது பிரச்சனை இல்லை நான் சரியா 2 மணிக்கு எழும்பும் பூவாயிரத்துக்கு இப்போ என்ன சொன்னால் இப்போ எல்லா இதன்னு சொன்னால் அப்போ தேங்காய் எனக்கு வந்து சரியாக தெரிஞ்சு சனவுக்கு மாதிரி இது கடைசியில் தான் 3 வரும் எத்தனை வரும் வட்டிக்கு 4 வச்சுட்டு 5 தேங்காய் வச்சேன் 2 தேங்காய்னா 3 தேங்காய் வெட்டினேன் 3 தேங்காய் உண்டு 3 தேங்காய் உண்டு அடுத்தது அது ஒரு முறை உண்டு அது வெட்டின பாதியை வச்சு காளியை கூப்பிட்டு வெட்டுறது அதில் ஒரு பாதி இங்கே கவுண்டு கிடந்தது ஒரு பாதி அங்கே நிமிந்து கிடந்தது மற்றது திரும்ப 2வது பாதி வெட்டக்குள்ள 2 நிமிந்து கிடந்தது அவர் ஆட்டம் குறைஞ்சிது அதுக்கப்புறம் வீரபத்திரனை கூப்பிட்டு தண்ணி அடிச்சதோட அவர் பிரச்சனை முடிஞ்சு பயப்படக்கூடாது பயந்தா அதுக்கு கொண்டாட்டம் நம்ம இப்போ எதிரி ஒன்றோட சண்டை பிடிக்க போக்குள்ள அவன் அடிக்க வரான் நம்ம பயந்த எதிரிக்கு வெற்றியானி அதே மாதிரி தான் சில இது கேடும் ஏய் நீ ஆடுனாயா தெரியாது ஆடுறது தெரியாதா உனக்கு வீடியோல காட்டுறேன் பொருள் நீ கிடந்து இப்படிஞ்ச இங்க சும்மா தானே சும்மா தாங்க கடவுளே என்னன்னு சொன்ன மக்களே இரண்டால் இப்போ வீடியோ எடுத்த நாங்க எங்களுக்கு கூட தெரியல இங்கே வா காட்டுறோம் அந்த உருவம் தெரியல இங்கே பாருங்க ஒரு சவுண்டை நல்லா நோட் பண்ணுங்க சரியோ இங்கே பாருங்க குமுருகையில் சக்கரமும் பரமசிவன் வாசலிலே திருக்கூத்தாடியவளை திருநடனம் புரிந்தவளை அன்று அல்லடி அம்மா திருக்கூத்து இன்று இங்கு ஆடு விளங்குதா திருக்கூத்தாடியவளை திருநடனம் புரிந்தவளை அன்று அல்லடி அம்மா திருக்கூத்து இன்று இங்கு ஆடு இங்கே பாருங்க ஏய் சத்தம் கதையாடா எனக்கு விளங்குறடா எனக்கு நமக்கு வேலையை சத்தம் கேட்கல எங்களுக்கு சங்கும் ஒரு கையில் சக்கரமும் பரமசிவன் வாசலிலே அன்று அல்லடி அம்மா திருக்கூத்து இன்று இங்கு ஆடு மோது முன் வீட்டிலையும் கத்தக்கூடிய கருத்தரும் இல்லை ரோட்டிலையும் ஒரு தெருவும் இல்லை கத்துறதுக்கு அப்ப இது எங்க இருந்து வந்த சத்தம் ஓண்டா பெரிய அதிசயமா இருக்குண்ணே ஒரு விளங்கி இருக்கும் நமக்கு விளங்க வீடியோ விளங்குதா உனக்கு விளங்கிச்சா அங்க ஒருத்தருக்கு விளங்கலே அப்படி எனக்கு விளங்கி இருந்தா நான் கேட்டுவேன் ஏத்தமண்டு வீடியோவில் சிலதுகள் வீடியோவுக்கு செட் ஆகும் சிலது வீடியோவுக்கு செட் ஆகாது எங்க இந்தியால பக்கத்து புள்ள ஒன்று வந்தது அவங்களோட ஊர்லயும் பூஜாரி மாதிரி இருக்காங்க தானாம் செய்யலையாம் இங்க வந்து செஞ்சது நான் தேங்காய் மந்திரம் சொல்லி திணிக்க கூட சொன்னேன் பின்னுக்கு 6 கூப்பிட்டாலும் திரும்பி பார்க்க கூடாதுன்னு சொல்லித்தான் நான் வெட்டினேன் வெட்டி அவளை கடை போயிச்சு வெட்டியாச்சு தனியார் அடிச்சு அரை கூட கட்டக்குள்ள என்ன நடந்துன்னு கேட்டேன் பின்னுக்கு ஒரு ஆள் வா தேவையில்ல வான்னு கூப்பிட்ட மாதிரி இருந்தீங்க அதான் நான் திரும்பி பார்க்கறதுக்கு எடுத்து நீங்க எனக்கு ஏசி போட்டியில் அந்த பிள்ளை ஒன்று அப்படி இது எந்த தேங்காய் வெட்டக்குள்ள சத்தம் இருக்குது பாருங்க இந்த குங்குமம் ஊற்றி வெட்டுற தேங்காயா இதா எல்லாம் நான் அடுத்து வந்து இல்ல இந்த தேங்காய் வெட்ட முதல் இந்த கடைசி வெட்ட தேங்காய் தானே அது வெட்ட முதல் இல்ல கடைசி தேங்காய் இல்ல கடைசிக்கு முதல் தேங்காய் இல்ல பாருங்க இந்த இந்த வீடியோ தேங்காய்க்கு கலந்தால் போலி மன்மதமானம் பட்டு சூரன் மார்வை காலியில வெட்டுக்கு தான் பாட்டு காலியில வெட்டுக்கோ அறிவம் பத்திரகாளி அரிய சிங்க வாகனம் வளரிய வாயும் குறுகிய வல்ல நீலக்கண் நெருப்பும் அக்கினி சொரு ரூபம் அகோர பார்வை ஒரு கையில் சங்கும் ஒரு கையில் சக்கரம் பரமசிவன் பாசி இனியான பரமசிவன் பாசலிலே திருக்கூத்தாடியவளை திரு அந்த மந்திரம் தான் ஆடுது மாறன தம்மன் இல்லை நம்ம பட்ட கூட நம்ம சில நேரம் நமக்கு தெரியும் இது ஒன்றும் தெரியலை இது சீவன் செத்த சீவன் இப்படித்தான்
உன் உடம்புல ஜாந்திய காந்தியாவோட அங்க இந்த புறநூறு நீங்க இனி ஒருத்தர் மாட்டாங்க உனக்கு ஊட்டியே வரல ஒரு தேவி நீ இல்லப்பா மகளே. இப்ப என்ன விளக்கம் சொன்னா வந்துட்டு எனக்கு வட்டி எனக்கு வட்டி என்ன சொல்றது, உள்ளுக்குள்ள திருநீறு போடும்போது ஐயா வந்து கேட்டவர் என்னன்னு சொன்னால், உங்களோட பரம்பரையில யாராவது தெய்வம் மாறுதான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்ப எனக்கு தெரியாது, ஏன்னு கேட்டு ஐயா வாங்க எனக்கு இப்ப திருப்பி விளக்கம் ஒன்று இல்லைங்க அதுக்கு. என்ன நீங்க கேட்டீங்க எனக்கிட்ட உங்களோட பரம்பரையில வந்து வேற யாராவது இருங்க நீங்க வாங்க பரம்பரையில கலையாடுறாக்கள் இருக்கான்னு அது ஏன்னு கேட்டீங்க. அப்ப என்னத்துக்கு சொன்னா உங்களோட உடம்புல ஒரு தெய்வீகமானது ஒன்று இருக்கு, கலை ஒன்று உருவாகும். அதான் நான் உங்கள்ட்ட சொன்னேன்னா தெய்வங்கள் கட்டுப்பட்டு இருக்கிற வேளையில நீங்க அந்த இடத்துல நிற்கக்கூடாதுன்னு சொன்னேன். சில நேரம் நம்மளை அறியாமலே அந்த சக்தி வெளிப்படும் இப்படித்தானே. இப்போ சில சொல்லுவாங்க நமக்கு செய்வினை செஞ்சிருக்கி இல்லாட்டி தெய்வம் ஒன்று ஆடுறவனை கட்டி வச்சிருப்பாங்க வருஷ கணக்கில். அப்போ அந்த தெய்வத்தை ஆறாலே வாட்டையிலாமல் இருக்கும். என்னது பரம்பரை யாரும் செய்தால் அப்படி ஆடையிலாமல் இருக்கும். அதே நேரத்தில் தீயில இறங்குன அந்த கட்டு தெரிச்சு அவன் தீக்குழியிலே ஆடுவான். அதே மாதிரி தான் நம்ம உடம்புல இருக்கிற சக்திகள் வெளிப்படுறது என்று சொன்னால் இப்படிதான் கோயிலில் கட்டுவட்டுகள் நடக்கும்போது அந்த மந்திரங்கள் சொல்றது உச்சாரணங்கள் வார நேரம் நம்மளோட செவியலில் பட்டு பரியுமாக இருந்தால் அது டக்குன்னு வெளிப்படும். அதாவது பக்கத்தில் நிற்கக்கூடாது. சில பேர் பாருங்க, அவன் சும்மா நிற்பான், கட்டுனவன் இங்கே நிற்பான், அவனுக்கு அந்த மந்திரம் சொல்கிற நேரம் சும்மா இருக்கிறவன் ஆடுவான். அந்த உடம்புல ஒரு தெய்வீக சக்தி ஒன்று. இப்போ எங்களெல்லாம் பேயெல்லாம் ஒன்று செய்ய ஆத்மா இல்லை இனி ஒன்று உங்களுக்கு கிட்டே வராது. இப்போ கூடு போடாமல் இருந்தாலும் ஒன்றும் செய்யாதா எனக்கு. அது ஒன்றும் செய்யாது. உங்களுக்கு ஒரு காவல் ஒன்று நிற்கிட்டாரு. அதுதான் கேட்டு நான் உங்களோட குடும்பத்தில் அதுவும் தலையாடுறாங்க. எனக்கு நீங்கள் சொல்லக்குள்ள சந்தேகமாக இருக்கிறப்ப ஒரு காவல் ஒன்று நிற்கணும் கூட இதே ஒரு தைரியமாக இருக்குது. இதே ஒரு 5 வருஷத்துக்கு எங்க இந்த தைரியம் என்னன்னு சொன்னால் இந்த உங்களுக்கு வந்து நம்பிக்கை கூட நம்பிக்கைன்னு சொன்னா நம்ம ஒன்று செய்யாதுன்ற ஒரு மன தைரியம் ஒன்று இருக்குதானே. அப்ப அந்த தைரியத்தை நம்பி போக்குள்ள மற்ற வாரதும் கூட வந்து இவன் ஒரு துணிச்சலானகா என்று வாரான், நம்மளை எதிர்த்து தானே வாரான். அப்போ இவனுக்கிட்ட நம்ம ஒன்றும் செய்யலான்றது சில நேரம் அது வெளியாயிடும். அப்படி ஒரு தன்மை இருந்தா அப்படி தைரியம் ஒன்று முக்கியம். எல்லாதுங்க தைரியம் ஒன்று இருந்தா முக்கியம். நம்ம கொஞ்சம் இப்படி நம்மளோட அப்படி வாங்கிடும். இவன் அண்டைக்காவது இப்படி செஞ்சவன் ஐயா சரி அதுதான் மாறிடும். ஏதாவது தைரியமானாக்கள் இல்ல எனக்கு அண்டைக்கு எனக்கு விளங்கிட்டு இவர் அப்படின்டா அந்த எந்த விதமான சத்தமே கேட்கல. இவன் வந்த உடனே இவன் அறியாமலே இவன் சொல்றான், இவன் அறியாமலே இவனுக்கு தெரியாது. அதாவது இவன் உன்னை உடம்பு பயப்படல, ஆனா மனசு பயப்படுது, இவனுக்கு தெரியாமலே பயப்படுது. அப்ப சொல்றான் நெஞ்சுக்குள்ள குத்திரமாயிருக்கு, நீ வந்தது சொல்லல நெஞ்சு குளுத்திரமாயின்னு. அப்போ அதுக்கு பிறகு நான் சொன்னா இவனை விட்டு தான் வந்தேன். அந்த இடத்துல நான் தனியாக போனா வந்தேன். இவன் நான் தனியாக போகிறேன் பயந்தான். புலனர் என்ன இங்கே இல்லை புலனர்வையில். அப்போ இவன் சொன்னா வந்து நானும் மாறம் வச்சு நீ உன்னை தனியாக இருக்கிற சிறையில் தானே என்ற ஒரு நட்புக்காக வந்தவன். வந்து கூட்டிகிட்டு போக அங்கே பயங்கர சத்தங்களும் இதுகளும் ஐயோ உருவங்களில் பார்த்தோன்னே இவன் கடுமையாக பயந்துட்டான். யோசிச்சு பாருங்க, நாம வந்து கதையாக கேட்குற ஒரு விஷயம் வந்து நம்மளோட கண்ணுக்கு முன்னுக்கு நடக்குள்ள வந்து ஒரு பயம் ஒன்று வருந்தானே. அந்த பயம் வந்து உனக்குள்ள வந்து எனக்கு அந்த பயமினே கொஞ்சம் அதை என்ன சொல்றது, இது நல்லா இருக்கு இந்த ஃபீல் அப்படின்னு சொல்லி தான் எடுத்து நான் போனேன். இப்போ சரியா கடைச்சி அவனே கேட்டவன் என்ன அனுப்பிவிடு, அந்த அண்ணனை கூப்பிட்டேன்னு அனுப்பிவிடல. அனுப்பிவிட்டு நான் தனியே போனேன். தனியே போயிட்டு எல்லாம் முடிஞ்சு கடைசி கட்டத்தில் அந்த கிணத்துக்கிட்ட அந்த குழந்தை இறந்த அந்த கிணத்துக்கிட்ட நான் போகல வந்து அது வீடியோவில் வந்து எனக்கு அந்த சரியா என்ன ஒரு துல்லியமாக தெரியுது இல்லை. என் கண்ணில் வந்து தெரிஞ்சது நேர என் கண்ணில் தெரிஞ்சது என்னென்னு சொன்னால் அந்த உருவம் வந்து இப்போ ஒரு அளவான உருவம் வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு அந்த பனைமர உயரத்துக்கு அந்த உருவம் தெரிஞ்சது எனக்கு. அப்போ நான் கேட்டேன் சாந்தியக்கா நீங்கள் தானே அதுன்னு சொல்லி கேட்டுட்டு எனக்கு அது ஒரு பிள்ளையா தோணை நான் அந்த இடத்துலேருந்து நான் வந்துட்டேன். வந்துட்டு வர என்ன ஃபோன் இருக்குது தானே, ஃபோன் அந்த மைக், இந்த ஃபோன் இந்த கையில் வச்சுக்கிட்ட ஃபோன், அந்த வீடியோ எடுத்து கொண்டு இருக்க ஃபோன், அடுத்தங்கிட்ட அந்த மைக் இருக்குது தானே, எல்லாம் ஒரே நேரத்தில் சார்ஜ் இறங்குனது. அப்படி வெற்றி தான் இல்லை, வெற்றி லோ ஆயிடுது. அது என்ன பிரச்சனை, என்ன செய்ய அப்படி கொண்டு பண்ணி எடுக்கலாம். என்ன நான் சொன்னேன், ஆசா வாசங்களோட சாகிற ஆத்மாக்கள் வந்து அதுகளோட வசத்துக்கு எல்லாம் செய்யும். நம்மள ஆசைகள் எல்லாம் முடிஞ்சு போறது பூமாதேவியில நிக்கிறலே 3ஆம் நாத்து போயிடும். அதுதான் வேறென்றால் எனக்கு ஆச்சரியம் என்ன, நான் ஃபோன் கொண்டவங்களே எப்படியும் மேக்சிமம் ஒரு 80
சார்ஜாக இருந்திருக்கும். இது நான் பாவிக்கல இந்த ஃபோன். நார்மலாக பாக்கெட்டில் இருந்தேனே, பெருசாக பாவிக்கல. அப்படி குறையாக இருந்தால் மேக்ஸிமம் ஒரு 2-3 மணித்தேரத்துக்கு வந்து ஒரு 15-20 சார்ஜ் தான் இப்படியும் குறையும். இது அல்ட்ரா ஃபோன் தானே, இது பாவிச்சு தானே சார்ஜ் குறையும். அப்போ குறையில்லை. அடுத்து வீடியோ எடுக்கிற ஃபோன் வந்து ஃபுல்லாக தான் சார்ஜ் போட்டு கொஞ்சம் நேரத்தில் சார்ஜை பார்த்தேன் இறங்குது. நான் வீடியோ சொல்லி வந்துருக்கேன் மக்களுக்கு சார்ஜ் வந்து குறைஞ்ச மாதிரி சொல்லிட்டு மைக்கை பார்த்தேன், மைக் வந்து ஃபுல்லாக நிட்டு. அதுபோல் டக்குன்னு கோல் அடிச்சு சொன்னேன். அந்த நேரத்தில் கோல் அடிச்சு சொன்னேன், அண்ணன் நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு 5 சார்ஜ் இருக்குது டக்குன்னு ஆஃபாக போகுது அடி சொல்லி ஒரு 10-15 நிமிஷம் அவங்க வந்தாங்க. அவ்வளோ நேரம் என் கையில் இருந்து டோச்சை வச்சுட்டு ஒரு ஒன்றுமே இல்லாமல் தான் இருந்தேன். ஃபோன் தொடர்பு இல்லாமல் தான் இருந்தேன் நான். அதே இதில் பக்கத்தில் இருக்கிற அந்த ஆலமரத்தில் நிறைய சத்தங்கள் வந்து கேட்டது. அந்த இடத்துக்கு நான் திருப்பி போகணும். இப்போ இல்லை, போவேன் ஒரு கொஞ்ச நாளில் போவேன், ஒரு 2-3 நாளில் போவேன். கூட்டிட்டு போங்க. வேற கூட்டிட்டு வரல, வேற கூட்டிட்டு போட்டேன். ஆனால் இது ஒரு கடும் ஒரு இதாக இருக்கு. அது தேங்காய் வட்டக்குள்ள பொம்பளை அது அது சாந்தியக்கா உனக்குள்ள இருந்து போயிருக்காதியா இல்ல அந்த அந்த நோட்டியும் வந்து நான் திருப்பி சும்மா ஒரு வீடியோ பாக்குள்ள எனக்கு அந்த சத்தம் கேக்குது. அப்புறம் நான் ஐயாட்ட கொடுக்க பாப்போம் அந்த நோடி. சில வேளை வந்து அப்போதை வந்து கேட்டுருக்கு, நம்ம வந்து ஒப்ஷன் பண்ணல தெரியாது. இல்ல போன்ல மட்டும் ரெக்கார்ட் கேட்கிறேன். நம்ம காது கேட்கல, எனக்கு கேட்கல. உனக்கு கேட்டா உனக்கு கேட்டா இல்லை என்ன தலையாட்டா என்ன இல்ல அப்ப இதை புரியுதாப்பா தெரியல. சாந்தியாக்கா எஞ்சா நிக்கீங்க பக்கத்துல, இங்க வந்திருக்கீங்களா? இங்க என்ன கூட்டி வந்து சாந்தியாக்கா வந்து ஐயாட்ட திரும்பியலா? ஐயாட்ட வந்தா திரும்பியல சாந்தியாக்கா? ஐயா பிடிச்சிருச்சு பாரு. அது இல்ல இப்ப அங்க இருந்து பார்வையாகி இது வேற உடம்புல வந்தா இப்ப இங்க இருந்து நீங்க கழிச்சுக்கண்டா அந்த இடத்துக்கு போயிடும். அது போயிடும். அவ்வளவு தூரமா? அது போயிடும். காத்து தானே எவ்வளவு நேரத்துல போகும்? சும்மா ஆவியண்டா நம்ம சொல்லல, கண் மூடி திறக்கிறதுக்குள்ள போயிடும். ஒரு ஆசைப்பட்ட சீவன் உண்டு நம்ம உடம்புல வார என்னத்துக்குன்னு சொன்னா அதுல ஆசை வாசங்களை நிறைவேற்றுறதுக்காக தான் அது வார. உதாரணத்துக்கு இவர் கல்யாணம் கட்டாரு ஆளுங்களேன், அவ இருக்காது, அவளோட ஆசை நிறைய இருக்கும். இவரை கொண்டு அதுக்குள்ள கொண்டு சொருவ பாக்கு, வேற இதுக்குள்ள சொருவ பாக்கு. இவருக்கா இல்லை, அவள் அவைக்காது இவர் செய்யற மாதிரி தான் இருக்குமா? சரி, சந்தோஷம். பெரிய ஒரு விஷயம் உங்களுக்கு செஞ்சு வந்திருக்கீங்க. இவனுக்குள்ள இருந்து கழிச்சு விட்டீங்க, பெரிய விஷயம். உங்களுக்கும் தேங்காய் வட்டக்குள்ள ஒரு சத்தமும் இல்லை, ஒரு அசம்பாவமும் இல்லை. இவருக்கும் தேங்காய் வெட்டும் போது ஒரு அசம்பாவம் இல்லை. இவருக்கு மட்டும் தேங்காய் வெட்டும் போது ஒரு பெண் குரல் உண்டு. ஏன் வந்தது? என்ன காரணம்? என்ன அதிசயம்? இவருக்குள்ள பெண் இருந்திக்காவோ? பேர சொல்லாம உனக்கு சரியாம இது நீ என்ன மந்திரம் சொல்லி போறானே? பெரியவர்கள் நின்றியே, பெரியவர்கள் ஆண்டவன். பெரியவர்கள் நின்றவன். அது நான் கவனி புதிய தூக்கணமாகி நின்றவர். கடைசியாக தான் 21 கூப்பிட்டு அடிச்சதுக்கு போகிறார். ரிலாக்ஸ் ஆகுனார். அது கடைமா ஜெயிச்சுட்டான் அதான் நீங்க அவைய வச்சுதான் இருந்தீங்க. மகளை கேளுங்க, மிது சாந்தியக்கா வச்சுட்டு இருந்தியா? இல்லை உங்களை கொண்டு போறதுக்கு அது சொறி விட்டுண்டாப்பா பிரச்சனைகளுக்கு. அது என்ன சொன்னா பெண் தானே, வானு காசு இருந்தாலும் நம்ம ஏதாவது முடியலாம். பெண்ணு காசு இருந்தாலும் இப்படிதான் விளங்குது ஐயா. ஓகே, சந்தோஷம், நன்றி. நாங்களும் இந்த இடத்துல இருந்து போகிறோம். நான் இன்றைக்கு அந்த இடத்துக்கு போகணுன்னு பார்த்தேன்னா எனக்கு இப்போ கொஞ்சம் என்ன சொல்றது, இன்றைக்கு போகிறதுக்குரிய இது இல்லை எனக்கு. வாய்ப்பு இல்லைண்டா தெரிந்தானே கோயிலுக்கு போகலாம். இப்போவே கடும் டயர்ட் ஆகிடுது எனக்கு. நாங்கள் எத்தனை மணிக்கு வந்து நாங்கள் இது ஃபுல்லாக தெரிஞ்சேன். இது அப்புறம் நீ அங்கே போயிட்டு நீ அவங்க இடையில ஒரு ஆள் டீம் வந்தானே, அப்போ அதான் லேட் ஆகுது. அப்போ இனி போய் இது அப்புறம் போயிட்டு அங்கே போய் ஆத்மாக்களோட கதைச்சி இறைஞ்சி அந்த எனர்ஜி காணாது. நீ வீட்டை போயிட்டு குளிச்சுட்டு நித்திர தூங்கிட்டு நாளைக்கு நைட்டுக்கு நான் போகிறேன். சனிக்கிழமை 3 நாளைக்கு மதியம் சாப்பிடாமீங்க. இதில் விளக்கத்தை இந்த கூட்டுற விளக்கத்தை சொல்லுங்க. சில ஆத்மாக்கள் வந்து இதை பிடிச்சி இழுத்து விற்கிறதுக்கு முயற்சி இருக்கா? அது கிட்டே வராது, கிட்டே வராது. சந்தோஷம், பார்ப்போம்.